ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேரு அஸ்வின். இன்னைக்கு நம்ம பண்ண போற பிசி பில்டோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 2,10,000க்குள்ள இந்த பிசி பில்ட்டை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த பிசி பில்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய RGB ஐட்டங்களை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இன்னுமே உங்கள் ப்ரைஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணலாம். ஸோ இந்த பிசி பில்ட் யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேசமணி கேமிங் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் பிசி பில்ட்டை வந்து பண்ணுறோம். ஸோ இந்த பிசி பில்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க கேமிங் மட்டும் பண்ண போகிறது ஸ்ட்ரீமிங்கும் பண்ண போறாங்க, வீடியோ எடிட்டிங்கும் பண்ண போறாங்க, கேமும் ப்ளே பண்ண போறாங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே இந்த ஒரே ஒரு பிசியை மட்டும் வச்சு பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ட்டோட காஸ்ட் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இந்த பிசி பில்ட்ல என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பிசி பில்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸர் AMD Ryzen 9 3900X. இது வந்து ஒரு 12 கோர் ப்ராசஸர். ஸோ இதில் நமக்கு 24 த்ரெட்ஸ் வருது. ஸோ அதனால ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிட்டு ஒரே சமயத்தில் நம்ம கேமிங்குமே வந்து விளையாட முடியும். ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து அசால்ட்டாக வந்து இந்த ப்ராசஸர் வந்து பண்ணும். ஸோ இது மோர் தென் இனஃப் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு கேமிங் பிசி பில்ட்டுக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரீமிங்கே வந்து சூப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸர் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த ப்ராசஸருக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் ASRock Extreme X570 அப்படிங்கிற இந்த போர்டு. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ், அதாவது ASRockோட ஹை அண்ட் மதர் போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஹை எண்டுக்கு ஒரு ஸ்டெப் வந்து கீழே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மதர் போர்டு வந்து பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு தேவையான எல்லா சப்போர்ட் M.2லேருந்து எல்லாமே வந்துடுது. அதுவும் Gen 4 தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஓவர் கிளாக்கிங்கும் பண்ணலாம். ஸோ VRM எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒரு மதர் போர்டு தான். ஸோ இந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனலாக வைஃபை ப்ளூடூத் வந்து இருக்குது. ஸோ இந்த வைஃபை ப்ளூடூத் வந்து நம்ம தனியாக வந்து வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து வெறும் ASRock மதர் போர்டில் மட்டும்தான் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து 1800. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து போடணும்னு அவசியம் இல்லை, பில்ட்னாவே இது ஒரு ஃபியூச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மதர் போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாக்குன்னு தனியாக பிராக்கெட் சப்போர்ட் எல்லாமே வந்து IO பேனல்லே வந்து வந்துடும். ஸோ அதில் நம்ம எடுத்து இதை ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா M.2 வைஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாட் வந்து இந்த மதர் போர்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ASRock மதர் போர்டில் எல்லாமே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷனலாக நம்ம வந்து வைஃபை ப்ளூடூத் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால இது ஒரு சூப்பரான ஒரு மதர் போர்ட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் மித்த பிராண்டில் கம்பேர் பண்ணும்போது X570 அந்த சீரீஸில் வைஃபை ப்ளூடூத் வந்து பில்டினாக வராது. ஸோ நம்ம அது போடும்போது இன்னும் நமக்கு வந்து ப்ரைஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இப்படி வந்து இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். அடுத்ததாக ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் 2 G ஸ்கில் 32 GB, அதாவது மொத்தமாக 32 GB போடுறோம். ஸோ 16 GB கிட்டுன்னு சொல்ல முடியாது, சிங்கிளாக வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு RGB ரேம்னு சொல்லலாம், எவர் கிரீன் RGB ரேம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸான ஸ்டிக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவில் நான் வந்து இப்போ சொல்கிற ப்ரைஸை வந்து வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் கழிச்சுட்டு இதே ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகும், இல்லை அப்படின்னா அதிகமாகும். ஸோ அதனால் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் இந்த வீடியோவில் சொல்லலை, அதையவே பிடிச்சிட்டு கேட்கறதுனால. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 TB HDDயும் Samsung EVO 970 இந்த ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 500 GB. ஸோ 2 TB WD ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ கூலர் இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக போட்டே ஆகும். ஸோ கூலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா PF240 சில்வர் ஸ்டோன்லேருந்து வரக்கூடிய ஒரு 240 mm ரேடியேட்டர் தான் வந்து போடுறோம். ஸோ இந்த ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு கிளாசிக் லுக்காக இருக்கும். ஸோ மித்த பில்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆகியும் இருக்கும். ஏன்னா இதோட பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, பம்பு. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மித்த கூலர் மாஸ்டர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறதுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ARGB ஃபேன்ஸும் வந்துடுது. ஸோ அதனால் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஃபைனலாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம Gigabyte RTX 2080 சூப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் 2070 ஒரு 2080 கார்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுக்கு இது ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 68,000 அப்ராக்சிமேட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 GB VRAM வருது. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RTX 2080 Tiக்கு அடுத்து இருக்கிற ஒரு கீழே இருக்கிற மாடல் அப்படின்னா இதுதான். ஸோ இதில் வந்து NVLink சப்போர்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதனால் ஃபியூச்சரில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இன்னொரு ஒரு GPU போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹவுஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்மளோட கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம NGXT H510 Elite வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடியும் டெம்பர்ட் கிளாஸ் இருக்கும், சைட்லையும் டெம்பர்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக RGB ஃபேன்ஸு. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நார்மல் ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ARGB ஃபேனை வச்சு மாற்ற போகிறோம். ஸோ நமக்கு அந்த RGB லுக் கொடுக்குறக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேபினெட்டில் நமக்கு
உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸுமே வந்து கொடுக்கறதுனால நமக்கு இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வெர்டிக்கல் மவுண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம வந்து இதில் வெர்டிக்கல் மவுண்டிங் எல்லாம் இல்லை, நார்மல் மவுண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேபினை முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே மொத்தமாக பவர் கொடுக்குறக்கு நமக்கு ஒரு ஐட்டம் தேவை இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்க ஐட்டம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் V1200 பிளாட்டினம். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ இது 21,000 தான் வாங்கினோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப 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 கம்மியான வந்து விலையில் வந்து கிடச்சிச்சு கூலர் மாஸ்டர்லேருந்து. ஸோ அதனால் இதை கொடுத்தவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ நீங்கள் வந்து இந்த பிசி பில்ட் இவங்களுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கை வந்து அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. ஒரே நிமிஷம் ஃபோன் கால் வருது. ஓகே, ஃபோன் கால் பேசி முடிச்சிட்டேன். ஒரு பிசி பில்ட்டுக்கு தான். ஸோ ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா V1200 பிளாட்டினம் தான். இந்த அளவுக்கு நமக்கு எஸ்எம்பிஎஸ் தேவை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஒரு சூப்பரான ஒரு செம டீல் கிடச்சிச்சு. அந்த ப்ரைஸ் வந்து வெளியே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கம்மியாக கிடச்சிட்டு வச்சுக்கலாம். வாரண்டிலேருந்து எல்லாமே இருக்குங்க. புதுசாக வாங்கினா என்ன இருக்குமோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப நாளாக ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டாக் கிளியருக்காக இதை வந்து பண்ணாங்க, வாங்கிட்டோம். செம டீல் இது. உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேபில் இருக்கும். ஸோ நீங்கள் என்னோட மெம்பர் ஆகிட்டீங்க, அதாவது நம்ம டெக் வைப்ரேட் சேனலில் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி டேபில் இருக்கிறது விசிபிளாக வந்து தெரியும். உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் எடுத்து நீங்கள் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் வந்து போட்டு விடுங்க. ஸோ நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கான மெசேஜை வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிசியை வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஷிப்பிங்கில் தெறிக்கி விட்ருவோம். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சட்டு புட்டுன்னு பிசி பில்ட்டை பார்த்துட்டு அப்படியே இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க பிசி பில்ட்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படியே வந்து போயிடக்கூடாது. ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வந்து போட மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம இந்த வீடியோ போட்டாலும் இது மாதிரி சூப்பரான பிசி பில்ட்ஸுமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், தெரிய வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
Gracias.